ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். டுடே ஒரு சண்டே மினி vlog வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா 6:30க்கெலாம் எழுந்தாச்சு. எழுந்து கிளம்பி டீ அண்ட் வடை இதை சாப்பிட்டுட்டு தான் நம்மளுடைய டே ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளை பிக்கப் பண்ண நம்ம நண்பர் மணி அவர் தாங்க வந்திருக்காப்புல. இவர் சாதாரண மணி இல்லை, இவர் தான் அப்படியே கிளம்பி இன்றைக்கி பிச்சுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எந்த டீமோட மேட்ச்னு பார்த்தீங்கன்னா PSY காலேஜ் டீமோட தான் மேட்ச்சு. ஸோ பாண்டியன் சரஸ்வதி யாதவா காலேஜ் தான். ஸோ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போ 60 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ மார்னிங்கே கிளம்பி போயாச்சு. ஏர்லி மார்னிங் பைக்கில் டிராஃபிக்கே இல்லாமல் அந்த ஃப்ரெஷ் ப்ரீஸை வந்து ரசிச்சுக்கிட்டே போகிறது ஒரு தனி சுகந்தாங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். இடையில டீம்மேட்ஸ் வெயிட் பண்ணிருந்தாங்க. ஸோ அவங்களே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்களும் இந்தா வந்துடும் அந்தா வந்துடும் பார்த்து போய்கிட்டே இருக்கோம். போகிறோம் போய்க்கினே இருக்கு. எப்படி இருந்துச்சுன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஃபைனலி நம்ம காலேஜுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ உள்ள கிரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு போயிடுவோமேன்னு சொல்லிட்டு லொக்கேஷன் பார்த்துட்டு அப்படியே கிரவுண்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அட்மாஸ்பியர்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அப்படியே நாங்கள் உள்ள பிச்சுக்கு போயிட்டோம். அங்கே போனோடனே தாங்க சம்பவமே தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி பிச்சு வந்து ரெண்டுக்கு கொடுத்துட்டாங்க. இது காலேஜ் டீமுக்கு தெரியல போல. ஸோ என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், விளாடாமல் போனால் நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஃபுட்பால் கிரவுண்டில் போய் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. மேட்டையும் விரிச்சிட்டு நாங்கள் தாங்க ஃபஸ்ட் பேட்டிங். ஸோ அதுக்கு முன்னாடி லைட்டாக டச் எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேட்சும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தா நான் 19 பால்ஸ்க்கு 27 ரன்ஸ் அடிச்சிருந்தேன். 2 4 2 6ங்க. ஸோ அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சு வெற்றிகரமாக எப்பயும் போல தோத்தாச்சு. திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு நடந்துச்சான் கல்யாணன்ற மாதிரி கவலையில் வந்த எனக்கு இன்னைக்கு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் வச்சு கொடுத்தானுங்க. இதுதான் என்னோட மன ஆறுதலாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். சிக்கன் பீஸ் அப்படியே உடச்சி அதை சாப்பாட்டில் போட்டு அப்படியே அதில் கிரேவியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்டா ஆஹா கவலையெல்லாம் போச்சுங்க. அப்புறம் என்ன, லாஸ்ட்டில் இதான் நடந்துச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், ஐ எம் யாஷிக்.